குட் மார்னிங். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வந்து அது ஏற்கனவே போட்டு ரெண்டு வீடியோ, அதை நான் ரெண்டையும் சேர்த்த மாதிரி நான் இதை போடுறேன். ஏன்னா அது அதுலேயும் ரெண்டுலேயும் இல்லாத சில விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ இதை ஒரு தரம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்துட்டு தான் நீங்கள் பட்ஜெட் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, வீடியோவில் சொன்ன விஷயத்தையும் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அப்போ திரும்ப இதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு செய்யுங்க. இதில் எல்லா விஷயங்களை கேளுங்க, சொல்லித்தரேன். பட் இதில் போடுற விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்காதீங்க. இதில் ஸ்டெப்பாக போடுற அதை பார்த்து நீங்கள் பார்த்து செய்யுங்க. ரைட், இது உங்களோட login விண்டோ. இதில் கவர்மெண்ட் டைப் வந்து ப்ரொவின்ஷியல் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் உள்ளாக்க மற்ற லோக்கல் கவர்மெண்ட் பிரதேச சபா அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் வர்றது வந்து அந்த லோக்கலில் போகணும். மற்றது வந்து நார்மலாக நாங்கள் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஹெட் உள்ளாக்கள் வந்து இந்த ப்ரொவின்ஷியலுக்குள்ளே போங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இதில் செலக்ட் பண்ணுங்கள். சப் ஆஃபீஸ் யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக ஒன் தான் கொடுத்தேன். பாஸ்வேர்டும் ஒன்று தான் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்கள். யாரும் தெரியாமல் கூட இந்த பாஸ்வேர்டுக்குள்ளே போயிட்டு ப்ரௌஸ் பண்ணால் உங்களோட டேட்டாவெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படி ரெண்டு மூணு பேர் டேட்டா அழிஞ்சு போணுச்சு. அவங்க கால் பண்ணி கேட்டாங்க, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. ஸோ பாஸ்வேர்டை கட்டாயம் சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும். இதில் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா வார விண்டோவில் நீங்கள் புது பாஸ்வேர்டை கொடுத்து ஓகே பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். இது உங்களோட மெயின் மெனு. இந்த மெயின் மெனுவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஃபுல்லாக அந்த பிஃபார்ம் சப் ஆஃபீஸுக்குள்ளே. லோக்கல் கவர்மெண்ட் ஆக்கள் லாகின் பண்ணிங்கன்னா அந்த பிஃபார்ம் சப் ஆஃபீஸ் வந்து டிசேபிள் ஆகும். டிஃபார்ம் சப் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கொள்ளும். பிஃபார்ம் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்டில் இன்ஸ்டியூஷன் வந்து பிஃபார்ம் சப் ஆஃபீஸில் வந்து லாகின் பண்ணுங்கள். அதுக்கு முதல் இதில் பாருங்கள், உங்களுக்கு இதில் எதுவும் இருக்காது. இப்படி ப்ரௌஸ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். ஸோ இதில் நீங்கள் அலவன்ஸ் கோட் கிரியேட் பண்ணால் தான் இந்த பேரோல் கேட்டகரி இதுக்குள்ளே வரும். ரைட், முதல்ல அலவன்ஸ் கோடை நீங்கள் கிரியேட் பண்ணணும். பிஃபார்ம் சப் ஆஃபீஸுக்குள்ள போங்க. போயிட்டு கிரியேட் அலவன்ஸ் கோடுன்னு எந்த இருக்குது. இதில் வந்து இதில் டைப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்வ் பண்ணுறது இது டிஸ்பிளே பண்ணுற இடம் தான் இந்த இடம். ஸோ நீங்கள் டைப் பண்ண வேண்டிய இடம் இங்கே. இதில் உங்களோட பேரோலுக்கு ஒரு நேமை கொடுங்க. ஸ்கூலில் வந்து 2-3 பேரோல் இருக்கும். ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு, டிஓக்கு அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு பேரோலையும் கிரியேட் பண்ணுங்கள். 3 பேரோல் இருந்தால் 3 தரம் கிரியேட் பண்ணுங்கள். நான் ஆஃபீஸுக்கு ஒரு பேரோலை கிரியேட் பண்ணுறேன். ரைட், லாங்குவேஜ் அலவன்ஸ் என்னென்னு பார்த்து உங்களோட பேரோலில் தூக்கி பாருங்கள். லாங்குவேஜ் அலவன்ஸ் ஒரு ஐட்டம் கோட் இருக்கும். ஐட்டம் கோட் இப்படி தான் இருக்கும். ஏர்னிங் சைட்டில் ஏர்னிங் கோட் வர்றது தான் ஐட்டம் கோட். இதுக்கு வந்து 133 ஐட்டம் கோட் லாங்குவேஜ் அலவன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஐட்டம் கோட் இதில் போடுறேன். இதில் அடிஷனலாக ஸ்பேஸ் போடுறதோ கமா போடுறதோ நீங்கள் எதுவும் இதில் வைக்கக்கூடாது. நம்பர் ஒரு ஐட்டம் கோடுன்னா நம்பரை போட்டு ஜஸ்ட் அவ்வளோ தான், வேற ஒன்றும் போட தேவையில்லை. யூனிஃபார்ம் அலவன்ஸ் ஹெல்த் ஆக்கள் வந்து யூனிஃபார்ம் அலவன்ஸ் போடுங்க. அதர்ஸுக்குள்ள வந்து இந்த கோலா லாங்குவேஜ் அலவன்ஸ் இதுகள் தவிர்ந்த மற்ற எல்லா அலவன்ஸும் அதர்ஸுக்குள்ள போடுங்க. கோலாக்கெல்லாம் நீங்கள் அலவன்ஸ் போட தேவையில்லை. கோலா வந்து டிஃபால்ட்டாகவே கோலாட அமௌண்ட் எடுக்கும் சிஸ்டம். ஸோ கோலாட நம்பரை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணாதீங்க. லிங்க் பண்ணால் உங்களுக்கு திரும்ப செய்ய வேண்டி வரும். அப்போ அதர்ஸுக்குரிய நம்பரை இதில் இருக்குது. சாரி, இப்படிலாம் நம்பரை போட்டுறாதீங்க, எடுக்காது. அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் கமா போட்டு தான் போடணும். 105, 107, 108, 113. சாரி, 113 போட்டு கடைசியில் ஒரு கமாவை போட்டுறாதீங்க. சில பேர் பார்த்தா கடைசியில் கமா போட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். அலவன்ஸ் எல்லாம் அலவன்ஸ் எதுவுமே உங்களுக்கு சிஸ்டத்துக்குள்ளே எடுக்காது. ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. 113 பிறகு கமா போடுறதோ அதுக்கு பிறகு அடிஷனல் ஒரு ஸ்பேஸ் போடுறதோ வைக்காதீங்க. 113 போதும். மற்ற அக்ரஹாரா கோட்டை வந்து அதை போடுங்க. அக்ரஹாரா கோடை போடுற ரீசன் வந்து அக்ரஹாரா அமௌண்ட் எடுக்கிறதுக்கு இல்லை. அக்ரஹாரா எல்லாருக்கும் வந்து கம்பல்சரியாக வந்து ஐசி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐசி நம்பர் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் அக்ரஹாராக்குரிய ஐட்டம் கூட இங்கே போகிறோம். ஜீரோவில் வெட்டிட்டு போனீங்கன்னா ஐசி நம்பருக்கு பதிலாக அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வந்துடும். ஸோ அக்ரஹாரா கோட் நீங்கள் சரியாக பார்த்து
போடுங்க 147. இங்கே பாருங்கள் நோ நீட் ஆட் கோலா ஐட்டம் கோட் ஹியர். அப்போ கோலா ஐட்டம் கோட் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடாது. நான் இது சர்வ் பண்ணுறேன். அப்போ இது சேவ் ஆகினா உங்களுக்கு இதில் வந்துடும். அடுத்த விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் delete பண்ணிட்டீங்கன்னா இந்த பேரோலுக்கு நீங்கள் என்ன ரெக்கார்ட்ஸை ப்ரௌஸ் பண்ணி போட்டிங்களோ அவ்வளவும் delete ஆகும். இப்போதைக்கு வந்து இந்த இந்த விண்டோவில் உங்களுக்கு எதுவுமே இல்லை, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னு எதுவுமே இல்லை. சம்டைம் இதுக்குள்ள நீங்கள் ப்ரௌஸ் பண்ண போகிறதுல எல்லாம் வந்துட்டு இங்கே ஒரு பேரோல் ஒரு ஐட்டம் கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை delete பண்ணீங்கன்னா இங்கே போட்ட அவ்வளோ ரெக்கார்ட்ஸும் அழியும். அதாவது நீங்கள் கார்டரில் கிரியேட் பண்ண ரெக்கார்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதையும் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து ஆஃபீஸை செலக்ட் பண்ணுங்க. ப்ரௌஸ் பண்ணுறேன். ப்ரௌஸ் பண்ணி உங்களோட பேரோல் ஃபோல்டரை வந்து எங்கன்னு லொக்கேட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சில பேருக்கு இதோட ஸ்லோவாகலாம், அவசரப்பட வேணாம். கொஞ்சம் ஒரு குறைஞ்ச ஒரு நிமிஷம் 2 நிமிஷமாக வெயிட் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கும். அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் வந்து சில பேர் ஆஃபீஸில் வந்து இன்ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது இப்போ நோ பே ஃபாரினில் போனாக்கள், ஏதாவது விஷயத்தில் மெட்டர்னிட்டி லீவு, ஏதோ அந்த நோ பே லீவு அந்த மாதிரி இடங்களை இன்ஆக்டிவாக இருக்காக்களை நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணி அந்த பேரோட கொப்பின்னு எடுத்து ஆக்டிவ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அவங்களுக்குரிய டேட்டா வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை. என்ஐசி நம்பர் எல்லாம் வரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள மெனுவலாக க்ரியேட் பண்ண வேண்டி வரும். ஸோ அவங்களும் லிவிங் கார்டு தானே, அப்போ அவங்கள மெனுவலாக க்ரியேட் பண்ண வேண்டி வரும். அடுத்தது வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி போகிற எல்லாருக்கும் வந்து இந்த என்பிஎஃப் நேச்சர் ஆஃப் பொசிஷன் ஃபில்லிங் வந்து 3 தான் வரும். அது டிஎம்எஸ் அப்ரூவ்டில் உள்ள நம்பர். அது இந்த நம்பர் தெரியாத ஆட்கள் வந்து உங்களோட பி ஃபார்ம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து 15 நம்பருக்குரிய டெஃபினிஷன் என்னென்னு இருக்கும். நான் ஒன்று காட்டுறேன். சில பேருக்கு இந்த நம்பர் கூட தெரியாது. ஏன் எதுக்குன்னு கேட்குறீங்க. இதை தான் அது உங்களோட பி ஃபார்மில் இருக்கும். இதுதான் அந்த நம்பருக்குரிய டெஃபினிஷன். ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்னு இருக்குது. நீங்கள் இந்த நம்பரை பார்த்து செட் பண்ணி கொள்ளையிலும். ஆனால் டிஃபால்ட்டாக 3 தான் அதிகமாக இருக்கப்படியால் நான் டிஃபால்ட்டாக 3 தான் கொடுத்திக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து ரேராக தான் வரும். அதை நீங்கள் தேடி மாற்றிக்கொள்ளுங்க. சரி, இப்போ இது வந்துட்டு தானே. இது வந்த பிறகு சில பேர் என்ன செய்கிற, இதை வந்த பிறகு க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்து திரும்ப ப்ரௌஸ் பண்ணுறது. திரும்ப ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா ஓகே, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணாட்டி ஜஸ்ட் ப்ரௌஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி தேவையான க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி, இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் இந்த டேட்டா ரெக்கார்ட்ஸ் வந்து சில பேருக்கு இருக்கும். சில பேர் அந்த ஃபோல்டர் லொக்கேட் பண்ணி ஓகே பண்ணிட்டு போனாங்கன்னா அது வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரௌஸ் பண்ணி இந்த ஃபோல்டர் காட்டினீங்க சொன்னால் திரும்ப என்ன செய்யணும், திரும்ப உங்களுக்கு வரும் டேட்டா. திரும்ப என்ன செய்யும், உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். திரும்ப அப்லோட் பண்ணீங்கன்னா பண்ண சேஞ்சஸ் முழுக்க அழிஞ்சு போகும். ஸோ நீங்கள் ஒரு தரம் ப்ரௌஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ப்ரௌஸ் பண்ணுறதே போகாதீங்க. அப்லோட் பண்ண வரைக்கும் அந்த டேட்டாவே செய்யுங்க. அதில் ஏதாவது பிரச்சனை, டேட்டா தேவையில்லை, இல்லாட்டி நீங்கள் இன்ஆக்டிவ் ஆக்களை திரும்ப ஆக்டிவ் பண்ணிவிட்டு பேரோல் எடுக்க போகிறேன், பேரோல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கள் மட்டும் திரும்ப ப்ரௌஸ் பண்ணி அந்த ஃபோல்டரை எடுங்க. மற்றபடி எடுக்காதீங்க. செஞ்ச டேட்டாவெல்லாம் லாஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து இனி செய்ய வேண்டிய வேலை எல்லாமே இந்த பிஃபார்ம் சப் ஆஃபீஸுக்குள்ள தான். அப்லோட் டு சேவர் கொடுக்கும் வரைக்கும் முழு வேலையும் நீ இதுக்குள்ள தான் செய்ய போகிறீங்க. அப்போ நான் இதை சொல்லித்தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது. இந்த அப்லோட் டு சேவர் பட்டனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பட்டனை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வேலையாக செய்யுங்க. எப்போ இந்த அப்லோட் டு சேவரை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வரலையோ அப்புறம் அடுத்த விண்டோக்கு உங்களை அது ரீடைரக்ட் பண்ணும். அப்புறம் நான் இதில் அப்லோட் டு சேவரை கிளிக் பண்ணுறேன். ப்ளீஸ் ஃபில் ஆல் NI0 ஃபார் ஆக்சுவல் கார்டுன்னு வருது. சில பேருக்கு வந்து என்ஐசி நம்பர் வந்து 1-2 பேருக்கு பார்த்தேன் என்ஐசி நம்பர் இல்லாமல் இருந்தது பேரோலில்.
அப்போ இந்த மெசேஜ் வந்துன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, என்ஐசி நாளுன்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இவ்வளோ பேருக்கு வந்து என்ஐசி நம்பர் போடுபடலை, பேர் அதாவது ரெமிடன்ஸ் ஃபைலே இந்த என்ஐசி நம்பர் இல்லை. அப்போ இல்லாதபடியால் இவங்களுக்கு ஒரு என்ஐசி நம்பரை நாம் கிரியேட் பண்ணலாம். நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் எல்லாருக்கும் என்ஐசி நம்பர் கொடுத்துட்டேன். என்ஐசி நல்ல கிளிக் பண்ணால் என்ஐசி நாள் இல்லை. திரும்ப அப்லோட் டு சர்வரை கிளிக் பண்ணால் எங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் போயிட்டு அடுத்த எரர் மெசேஜ் வந்து ப்ளீஸ் செக் ஆன் மை salary ஓ போஸ்ட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட டேட்டா பேஸோட மெச் பண்ணுற மாதிரி உங்களோட டிசிக்னேஷனும் அந்த புது salary கன்வர்சேஷன் ஏற்ற மாதிரி உங்களோட salary-யும் இருக்கணும். அப்போ இதை தவிர்த்து ஒரு சின்ன ஒரு சென்ஸோ ஒரு ரூபாவோ டிஃப்ரெண்ட் ஆகினாலும் உங்களுக்கு அதே மாதிரி டிசிக்னேஷனில் வந்து ஒரு எழுத்து ஒரு ஸ்பேஸ் டிசிக்னேஷனில் மிஸ் ஆகினாலும் எங்களுக்கு இது மேட்ச் பண்ணாது. ஸோ அக்யூரேட்டாக டேட்டா பேஸில் இருக்கிறதோட மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களோட salary-யையும் டெசிக்னேஷனையும் போஸ்டையும் செட் பண்ணுங்கள். இது ஒன்று நான் ஓகே பண்ணிவிட்டு அன்மேட்ச் போஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 94 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எங்களுக்கு மெச் ஆகாமல் இருக்குது. இப்போ இதுக்குள்ள வாரது எல்லாம் அன்மெச்சில் வாரது. இது உங்களோட பேரூர்லேருந்து வந்தது. இதுக்குள்ள கிளிக் பண்ணினீங்கன்னா வார போஸ்ட் எல்லாமே எங்களோட மேட்சிங் போஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பொருத்தமாக இதுக்குள்ள இருக்கோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணணும். இதில் 2 முறையில் நீங்கள் இது எடுக்கலாம். ஒன்று இதில் கிளிக் பண்ணி இப்படி ஸ்கோரல் பண்ணி எடுக்கலாம், உங்களுக்கு அல்பாபடி ரோலர் வைஸில் இருக்கும், எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணாதீங்க, இங்கே சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவு தெரியுமா இருந்தால் இங்கே சர்ச் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு முதல் வந்து இந்த டேட்டாவில் நீங்கள் எதை மாற்ற போகிறீங்களோ அந்த டேட்டாவை பல்காக ஃபில்டர் பண்ணுங்கள். வெரி ஈஸி. இப்போ எம்எஸ்ஓ இப்படி ஃபில்டர் பண்ணி கொண்டு போகிறதும் ஈஸி உங்களுக்கு. ஆனால் இதை விட ஈஸியானு சொன்னால் அந்த எம்எஸ்ஓன்றது வந்து தனியாக ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இதில் டைப் பண்ணுங்கள் எம்எஸ்ஓ டைப் பண்ணிட்டா இல்லை 20 ரெக்கார்ட்ஸ் வருது. இதை நான் என்ன செய்கிறேன், செக் ஆல் கொடுக்குறேன். செக் ஆல் கொடுத்துட்டு இதில் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸில் மாற்றுறேன். அப்டேட் பண்ணுறேன். ரைட், ஜஸ்ட் அவ்வளோதான், அப்டேட் ஆகிட்டு. திரும்ப நான் அன்மேட்ச் போஸ்ட்டை கொடுத்தேன்னா பாருங்கள் 94 இப்போ 74 மாறிட்டு. இதே மாதிரி உங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் நாங்கள் குறைக்கணும். சரியா? இப்போ இதில் இந்த போஸ்ட்டில் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஷோர்ட் பண்ணப்படும். இப்படி ஷோர்ட் ஆகும். இப்போ இதில் பாருங்கள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது, லேபர் இருக்குது, எடுப்போம் இதெல்லாம். அப்போ நான் இதில் என்ன செய்கிறேன், இந்த லேபரை எடுக்க போகிறேன். அப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணி போடலாம். காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணுங்கள். லேபர் அவ்வளவும் வரப்போகுது. இதை டிக் பண்ணியாச்சு. இதில் லேபர் இருந்து அரிக்குது, அப்டேட் பண்ணியாச்சு. திரும்ப கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இப்போ 50 ஆகிட்டு. இதை நான் திரும்ப டெக்னிக்கல் ஆஃபீஸில் எடுக்கிறேன். டிஇசிஹெச்னு போடுறேன். அவங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒரு தரம் ஸ்கோரல் பண்ணி பாருங்கள், நம்ம டிஇசிஹெச்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் மட்டும்தானா வருதுண்டு. சில நேரம் வந்து அந்த டிஇசிஹெச்ன்றது வந்து வேறு ஒரு ஆக்கள், அதாவது இந்த டிசிஹெச் வந்து எங்கெங்கே மேட்ச் ஆகுது அவங்களோட டிசிக்னேஷன் உங்களுக்கு காட்டும். ஸ்டார்ட்டில் வரது மட்டும் இல்லை, இடையில மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு அது காட்டும். அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. வர டிசிக்னேஷன் அவ்வளோ மாற்ற வேண்டிய டிசிக்னேஷனா இதுக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க. டெக்னிக்கல் சர்வீஸ் ஆஃபீஸர் சிவில் இப்போ 37 தான் இருக்குது. நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எடுக்கிறேன். டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஓஎஸ் வந்து கேகேசின்னு தான் போட்டிருக்கு இதில் பாருங்கள். டிக் பண்ணும்போது கவனம், நேராக பார்த்து டிக் பண்ணுங்கள், மாறி டிக் பண்ணி விட்ருவாங்க. டிக் பண்ணுறதோட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர்.
இப்போ இமேஜ் போஸ்ட்ல எங்களுக்கு எதுவும் இல்லை. இப்போ நான் அப்லோட் சர்வர் கிளிக் பண்ணுறேன். ப்ளீஸ் செக் இன்வாலிட் என்ஐசின்னு ஒரு மெசேஜ் வருது. இந்த இன்வாலிட் என்ஐசி மீன் வந்து 60 வயசில் உள்ள ஆக்கள், அதுக்கு மேல் உள்ள ஆக்கள், அப்படியே ஆக்களை வந்து இது வந்து காட்டும். அந்த ஆக்கள் வந்து பட்ஜெட்டுக்கு நெக்ஸ்ட் இயர் பொருத்தமில்லை, அப்படியெல்லாம் அவங்கள நாங்கள் ரிமூவ் பண்ணணும். இன்வாலிட் என்ஐசிக்குள்ள போனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரை காட்டுறாங்க. ஸோ நாங்கள் இந்த 2 பேரையும் ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிவிட்டு delete கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், delete போயிடும். இப்போ ரிஃப்ரெஷ், சாரி, இப்போ நீங்கள் இதை கொடுங்க, இன்வாலிட் என்ஐசியை கொடுத்து பாருங்கள். அவங்க 2 பேரும் இல்லை. இப்போ அப்லோட் டு சர்வரை கிளிக் பண்ணுறேன். அந்த மெசேஜ் இல்லை. அடுத்த மெசேஜ் வந்து ப்ளீஸ் செக் அன்மேச் salary போஸ்ட். ஸோ நம்ம அன்மேச் போஸ்ட்டை பார்த்தோம், அன்மேச் salary தரம் பார்ப்போம். இப்போ இதில் வந்து இவ்வளோ சாலரியுமா வந்து இவங்க அன்மேச்சில் இருக்குது. சரி, அன்மேச்சில் இருக்குன்னா இந்த salary வந்து டேட்டா பேஸோட டேட்டா பேஸில் இல்லாத சம்பளமாக இருக்கும். ஒருவேளை இது வந்து மேக்ஸிமத்துக்கு மேலே போன சம்பளமாகவும் இருக்கும். இப்போ மேக்ஸிமத்துக்கு மேலே போகிற சம்பளமாக இருந்தால் மேக்ஸிமம் சம்பளம் என்ன டேபிளில் அதை கொடுங்க. அதுக்கு மேலே வர சம்பளத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்னொரு இதில் இன்னொரு பொசிஷனில் இன்னொரு ஆக்களில் வந்து நீங்கள் அதை சேர்த்து கொடுங்க. மிச்சம் கூட இல்லாமல் சின்ன சின்ன அமௌண்டில் வர மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் டேட்டோட பெருசாக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இதில் நான் பார்க்குறேன். இதில் இந்த சம்பளம் இருக்குதாண்டு எங்கள் டேபிளில் செக் பண்ணி கொள்ளையிலும். இப்போ இந்த சம்பளம் மூலத்தை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தால் ஷோட் பண்ணிடலும். இதில் 4 2 இப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதை நீங்கள் மெச் பண்ணி பார்க்கலாம். எங்கள் டேபிளோட salary டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த சம்பளத்தை போட்டு பாருங்கள். கமா யூஸ் பண்ணாதீங்க, கமா யூஸ் பண்ணாமல் போடுங்க. 47,814. ரைட், 47,814 இருக்குது. ஆனால் டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிவிலுக்கு இந்த அந்த இது இல்லை. இது MN4 சம்பளம் தான் இருக்குது. அப்போ டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிவில் வந்து MN4 ஆக்கள் இல்லை. இப்படி எதுவும் 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 உங்களுக்கு இப்படி இதில் ஏதாவது இஷ்யூ அப்படி இருக்கு இந்த கார்டில் இந்த சொல்லி இந்த இது டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும், டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிவிலில் வந்து இந்த 54 சம்பளத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கொள்ளையிலும். ரிக்வஸ்ட் பண்ணுறா அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிலும், க்ரியேட் பண்ணினா அதை இவங்க ட்ரெஷரியெல்லாம் அப்ரூவ் பண்ணி தருவாங்க. அப்போ உங்களுக்கு அது அந்த சம்பளம் வந்து இந்த டேட்டா பேஸுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மேட்ச் பண்ணிலும் நான் அதை க்ரியேட் பண்ணுறதை காட்டுறேன். சரி, இப்போ நாங்கள் இந்த சம்பளத்தில் ஓகே இது இருக்குது. ஆனால் MN4 இருக்குது. இதை பார்ப்போம். 50,220 அதுவும் தான் நினைக்கிறேன். ரைட், அதுவும் MN4 தான் இருக்குது. சரி, உண்மையிலேயே இது என்ன நடந்ததுன்னு சொன்னால் நம்ம தவறுதலாக கொடுத்துட்டோம். அதுதான் உண்மையாக நடந்தது. அதாவது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு வாரதெல்லாம் நாங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு மாற்றிட்டோம். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அது ஒரு எரர் ரெண்டாவது. அதான் உங்களுக்கு இது மெச் இல்லாமல் காட்டினது. ஏன்னா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு போகிற நீங்கள் யாரையும் காணல. அப்போ டெக்னிக்கல் ஆஃபீஸர் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. சரியா, நம்ம டெக்னிக்கல் ஆஃபீஸர்லாம் திரும்ப செலக்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்யணும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இதில் நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக சேஞ்ச் பண்ணுறேன். ரைட், இப்போ அண்மை சேலரி எடுத்தோம்னா கொஞ்சம் இருக்குது. சரி, இப்போ அண்மை சேலரி பார்த்தோம்னு சொன்னால் இவங்க 4 பேருக்கு தான் காட்டுது. இதில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் 51,668, 51,668. அது ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் சம்பளம் தான். அது அந்த மாதிரி போடப்பட்டதில் வந்தது. ரைட், இப்போ 3 பேர் இருக்குது. இந்த டிரைவருக்கு பார்ப்போம். 58,175. இப்போ இவர சம்பளம் வந்து மேக்ஸிமம் சம்பளத்துக்கு மேலே போனது தான் இவர சம்பளம். இப்போ இவர் நீங்கள் மேக்ஸிமம் சம்பளம் எதுன்னு பார்க்குறேன்டா டிரைவர் போஸ்ட்டை வந்து இதில் போடுங்க, இல்லாட்டி சலரி கூட கீழே போடுங்க. இதில் சலரி கூட போடாலும் சரி, இல்லை டிரைவர் போஸ்ட்டை போடாலும் சரிதான். இதை நான் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வந்து உங்களுக்கு ஷோட் பண்ணப்படும். சரியா, டிசபிள், சாரி, உங்களுக்கு இந்த அசெண்டிங் டிசைனிங் ஆர்டரில் பண்ணப்படும். இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் மேக்ஸிமம் வந்து 56,500 தான் இருக்குது. நான் இந்த சம்பளத்தை இதில் போடுறேன்.
டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் வேற ஒரு சம்பளத்தை ஆட் பண்ணி போடுங்க. சின்ன அமௌண்ட் தான், டிஃப்ரெண்ட் 2000 தான் டிஃப்ரெண்ட் வருது. ரைட், இதை நான் காப்பி பண்ணுறேன். கமா இல்லை தானே, அப்போ பிரச்சனை இல்லை. இதில் கமா போடாதீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு எண்டை பண்ணுறேன். எண்டை பண்ணி இப்போ அண்மை சேலரி பார்க்குறேன். அது போயிட்டு இப்போ இன்ஜினியருக்கு பார்க்குறேன். இன்ஜினியர் சம்பளத்தை பார்ப்போம். இன்ஜினியரில் நிறைய இன்ஜினியர் இருக்கிறாங்க. அதில் சிவில் இன்ஜினியரை பார்க்குறேன். 1.45 தான் ஒரு மேக்ஸிமம் சம்பளம். சரியா, ஸ்டெப்பை பார்த்துக்கொள்ளுங்க. 36 ஸ்டெப். இப்போ அதுவும் போயிட்டு இப்போ ப்ரொவின்ஷியல் டைரக்டர் வந்து சில பேர் சம்பளம் கொடுக்காம அலவன்ஸ் அலவன்ஸ் மட்டும் கொடுக்குறாக்களா இருந்தால், அப்படி பேரோலில் அவங்களோட பேசிக் சம்பளம் போடாமல் இருந்தால் அப்படி இப்படி காட்டும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால், சம்பளம் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். இதை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஒர்க்கண்டாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இதுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு மெச் பண்ணுங்க. இவர் என்ன சர்வீஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அவர் சம்பளத்தை போட்டு மெச் பண்ணுங்க. நான் ஒரு சம்பளத்தை போட்டு அவருக்கு மெச் பண்ணுறேன். மெச் பண்ணி பார்ப்போம். மெச் பண்ணிட்டு நீங்கள் அவரை ரிமூவ் பண்ணலாம். மெச் பண்ணிட்டு பார்க்குறேன். ரைட், அவர் மெச் ஆகிட்டாரு. இப்போ நாங்கள் அவரை ரிமூவ் பண்ண போகிறோம். அவரோட பேர் வந்து கோணேஸ்வரன் இருந்தது. எஸ், கோணேஸ்வரன். அந்த ஃபில்டர் எடுத்துட்டோம். இது வந்து ப்ரொவின்சியல் டிரெக்டர் எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இதை ரிமூவ் பண்ண போறீங்கன்னா, டிரெக்டர் ரிமூவ் பண்ண இயலாது. ஒன்று நீங்கள் வேற இன்வெலிட் என்ஐசியாக கன்வெர்ட் பண்ணிட்டு இன்வெலிட் என்ஐசிக்குள்ளே கொண்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இவர ஏஜை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இயர் நான் 61 போகிறேனே போட்டால் இப்போ இவர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதுக்குள்ள பார்த்தா அவர் இங்கே 24 தான் ஏஜ். அப்போ ஏஜ் மாறும். அப்போ இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணால் போயிடும். இப்போ இன்வெர்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, எங்கேயும் இருக்காது. ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் இதுலேயும் இல்லை. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சரி. இப்போ நான் அப்லோட் சேவரை கிளிக் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் எல்லாம் போயிட்டு ப்ளீஸ் அப்டேட் ஆல் கிராஜுவேட் ஸ்கீம் டு நேச்சர் ஆஃப் பொசிஷன் ஃபில்லிங் நம்பர் 4 அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் ஏன் வருதுன்னு சொன்னால், அந்த கிராஜுவேட் ஸ்கீம் 1/1/2022 பிறகு அப்பாயின்மெண்ட்டில் வந்தது எல்லாரும் வந்து இந்த கிராஜுவேட் ஸ்கீமில் வந்த ஆக்கள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரில். அப்போ அந்த ஆக்கள் பொசிஷன் வந்து 4 அடிக்கணும். டிஃபால்ட் எல்லாருக்கும் 3 தான் வந்திருக்குந்தா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 3 தான் வந்திருக்கு. அப்போ அவனோட பொசிஷன் வந்து 4 அடிக்கணும். அப்படியே ஆக்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட பொசிஷனை 4ன்னு மாற்றணும். அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் செய்யணும். இந்த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் டேட் நல்லா கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வாரது எல்லாமே அப்பாயின்மெண்ட் டேட் இல்லாத. அப்போ இது வந்து பேருள்ள இல்லாதபடியால் தான் நீங்கள் அப்படி வந்துருக்குது. இதை நீங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டை பார்த்து அவங்களுக்கு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ண பிறகு அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டேட் போட்டாச்சு. அப்பாயின்மெண்ட் டேட் போட்டிருக்கோம். திரும்ப நான் அப்லோட் சேவரை கிளிக் பண்ணுறேன். எங்களுக்கு அந்த அதே மெசேஜ் வருது. இந்த மெசேஜை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறேன்டா, இதுக்கு முதல் செய்ய வேண்டியது வந்து இந்த கிராஜுவேட் ஸ்கீமில் கிளிக் பண்ணுங்கள். பண்ணினா இவங்க 2 பேரை தான் காட்டுது. இவங்க 2 பேரும் வந்து பொசிஷன் வந்து செக் பண்ணுங்க 3 இருக்கு. அப்போ இதை நாங்கள் 4ன்னு மாற்றணும். 4ன்னு மாற்றுற நேரம் இந்த பொசிஷனை செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு இதை 4ன்னு கொடுங்க. இங்கே செக் பண்ணுறேன், 4ன்னு கொடுக்குறேன். அதுக்கு முதல் வந்து இந்த எக்ஸஸை கிளிக் பண்ணி பாருங்க. எக்ஸஸ்களே இல்லை. உண்மையாக இவங்க வந்து 4ன்னு வாரது எல்லாருமே வந்து எக்ஸஸ் ஆன கார்டர்ஸ். இப்போ உங்களோட ஆஃபீஸில் இப்போ எக்ஸஸ் கார்டர் எந்த நம்பர்லேயும் வரலாம். அப்போ யார் யார் எக்ஸஸ்ன்னு பார்த்துட்டு அவங்க அவ்வளோ பேரையும் எக்ஸஸாக மாற்றணும். எக்ஸஸாக மாற்றுற நேரம் வந்து நார்மலாக கிராஜுவேட் ஸ்கீம் எக்ஸஸாக மாறும். எக்ஸஸாக இந்த அப்டேட் பண்ணும்போது எக்ஸஸாக மாறும். பட் மற்ற எல்லாரும் நீங்கள் தான் மாற்றணும். இப்போ நான் இதில் வந்து கிராஜுவேட் ஸ்கீமை செலக்ட் பண்ணுறேன். இவங்க 2 பேரையும் போடுறேன். போட்டுட்டு இதில் நாங்கள் பொசிஷன் நம்பர் 4ன்னு மாற்றிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸஸை கிளிக் பண்ணால் இவங்க 2 பேரும் 4ன்னு மாறிட்டு, ஆனால் இங்கே எக்ஸஸ்க்குள்ள வந்துட்டு. ஆனால் நாங்கள் எக்ஸஸாக இவங்க அதை மாற்றல. ஏன்னா எக்ஸஸாக வந்துட்டு என்ன காரணம்னா டிஃபால்ட்டாக 4ன்றது வந்து எக்ஸஸ்க்குள்ள வரணும்னு சொல்லி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கபடியால் வரும். சில நேரம் வந்து இவங்க
நம்பர் 3ல இருக்க ஒரு ஆள் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கலாம். சில இந்த ஐசிடி அசிஸ்டன்ட் அப்படியான ஆட்கள் வந்து பிஎன்டி கார்டர் தானே அவங்க. அப்போ அது உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் அவங்க ஒரு வேலை அப்படி வரலாம். அப்படியான ஆட்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளையில இப்போ நான் இவரை வந்து சாம்பிளுக்கு இவர் வந்து உங்களோட ஆஃபீஸுக்கு உரிய ஆள் இல்லை எக்ஸஸாக இருந்தால் சம்பளம் கொடுக்குறீங்களா இருந்தால் டீச்சர் சைஸில் கூட அப்படி வர்றது. டீச்சர் வந்து ஒரு இடத்துல கார்டரை விட கூட எடுப்பாங்க அப்படி நாக்கெல்லாம் எக்ஸஸாக காட்டணும். இப்போ இதை நான் டிக் பண்ணிவிட்டு இந்த இஸ் அப்ரூவ்ட் கார்டரில் வந்து எஸ்ஓ நோருக்கு தானே இதில் நோவு கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்ரூவ்ட் கார்டர் இல்லைன்ற மாதிரி போயிடும். அப்போ அது எக்ஸஸ் தான். எஸ்ன்னா அது அப்ரூவ்ட் கார்டர். அப்போ இஸ் அப்ரூவ்ட் கார்டர் நோன்னு கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்க. இப்போ எக்ஸஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் இருப்பாங்க. இங்கே 3 பேர் இருப்பாங்க. கிராஜுவேட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. எப்பயுமே வந்து இந்த எக்ஸஸ் கார்டு வந்து இந்த கிராஜுவேட் ஸ்கீமுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா இதை விட கூட இருக்கணும். கிராஜுவேட் ஸ்கீமை விட இந்த எக்ஸஸ் கார்டு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த எரர் மெசேஜ் வரும். சரி தானே. அப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 2 காட்டுற மாதிரி, கிராஜுவேட் ஸ்கீம் 2 காட்டுற மாதிரி இந்த பொசிஷன் நீங்கள் ஃபில்டர் பண்ணி 4ன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு 2 காட்டணும். ஒருவேளை இங்கே உங்களுக்கு அந்த 2 காட்டுறேன்னு சொன்னால் அந்த எரர் வரும். கவனமாக விலகி கொள்ளுங்க. அந்த எரரில் தான் நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகி நின்றது. இதுதான் ரீசன். இப்போ எக்ஸஸை பார்த்தோம்னா எக்ஸஸ் 3 இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை இவங்க ஒரு தவறுதலாக மாற்றினா நீங்கள் திரும்பவும் இவங்களை நீங்கள் 3ஆக மாற்றி கொள்ளையிலும். இப்போ அப்லோட் சர்வர் கூட அப்லோட் சர்வருக்கு போயிட்டு சரியா இருக்கட்டும். இப்போ நான் எதுவும் தேவையில்லை இது நான் 3ஆக மாற்றி கொள்ளையிலும். இது நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் தானே டிசிக்னேஷனை பார்க்குறேன். எஸ். இப்போ பாருங்க அந்த எரர் மெசேஜ் வருது. என்ன காரணம்னா கிராஜுவேட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது, எக்ஸஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது சரியா. ஆனால் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியிலாது. ஏன்னா ஒன்று மேனேஜ்மெண்ட் சைஸ் ஆஃபீஸர், ஒன்று டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ நீங்கள் இங்கே பொசிஷனால் ஃபில்டர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒன்று தான் காட்டுது. பட் கிராஜுவேட் ஸ்கீமில் போனோம்னா 2 காட்டுது சரியா. கிளியராக இருந்துக்கணும். பொசிஷன் கிராஜுவேட் ஸ்கீமில் போனோம்னா 2 காட்டுது. ஆனால் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 1 தான் காட்டுது. ஸோ யாரை காட்டலையோ நீங்கள் அவரை என்ன செய்யணும், மாற்றணும். இவரை 4ன்னு மாற்றணும். 4ன்னு மாற்றுறேன், அப்டேட் பண்ணுறேன். ரைட். இப்போ எக்ஸஸில் வந்து எங்களுக்கு 3 காட்டுது. அதில் 2 பேர் கிராஜுவேட் ஸ்கீம் ஆகிக்கிறாங்க. எங்கள் கிராஜுவேட் ஸ்கீம் 2 பேர் காட்டுது. ஸோ எக்ஸஸை விட இந்த கிராஜுவேட் ஸ்கீம் ஈக்குவலாகவோ குறைவாகவோ இருந்ததுன்னா சரி. அது கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அப்லோட் டு சர்வருக்கு போகிறோம்னு சொன்னால் அப்லோட் சர்வருக்கு போய்விடும். இது அப்லோட் டு சர்வர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நீங்கள் உங்களோட சம்மரியோட செக் பண்ணுங்கள். கார்டர் சம்மரியோட செக் பண்ணுங்கள். உங்களோட ஆஃபீஸ் கார்டோட செக் பண்ணுங்கள். இதெல்லாம் சரியாண்டு பாருங்கள். இந்த நம்பர்ஸ் எல்லாம் சரியா. இதில் 3 காட்டுது. ரைட். இதில் காட்டுறதெல்லாம் சரியா. இது வந்து சர்வீஸ் லெவல் வரல, பிகாஸ் வரல. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று என்னென்னா ஒரு எரரும் இல்லை. இது வந்து இது வந்து முதல் ஏற்கனவே அப்லோட் பண்ண டேட்டாவை நான் ரிமூவ் பண்ணி தான் நாங்கள் திரும்ப அப்லோட் பண்ணி செஞ்சது. ஆனால் இந்த பிஃபார்ம் இந்த இங்கே வர டேட்டாக்கும் இதில் வர டேட்டாவும் வந்து ஒரே டைமில் மாறாது. அதை விலையும் கொள்ளுங்க. அது அந்த பிரச்சனையும் வந்தது சில பேருக்கு. நாங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணோம், எங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகலை, இந்த டேபிளில் சேஞ்ச் பண்ணோம், இங்கே சேஞ்ச் ஆகலைன்னு கேட்டாங்க. அது என்ன ரீசன் சொன்னால் எவ்ரி சேஞ்சஸ் இங்கே நீங்கள் பண்ணுறீங்களா இருந்தால் இங்கே நீங்கள் பிஃபார்மை திரும்ப ஜென்ரேட் பண்ணால் தான் இங்கே மாறும். அது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 14 15 16க்கு வந்து சேவிஸ் லெவல் இல்லைன்றது வந்து
தெரியும். salary arrears, trainee allowance, rail warrant இது மூணுக்கும் வந்து சேவிஸ் லெவல் இல்ல. அதனால தான் இங்க மூணுக்கு வந்து எம்டியா காட்டி இதுல மூணு கார்டர்னு காட்டுது. அப்ப இது வந்து பிழை. அது உண்மையாக பழைய நான் ஏற்கனவே செஞ்ச ரெக்கார்ட்ஸ்ல உள்ளது தான் இது. அப்ப நீங்க இது புதுசா நான் அப்பெண்ட் பண்ணி திரும்ப செஞ்சது. அப்ப இதுக்கும் வந்து டிஃபரெண்ட் இருக்குது. அப்ப அந்த டிஃபரெண்ட் நீங்க சரியா செய்யணுமா இருந்தா இங்க என்ன சேஞ்சஸ் பண்ணினாலும் இங்க வந்து நீங்க என்ன செய்யணும், பி ஃபார்மை திரும்ப ஜென்ரேட் பண்ணியே ஆகணும். அதை மறந்துடாதீங்க. இப்போ நான் ஜென்ரேட் பண்றேன். ரைட். இப்போ பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டேன் எங்களுக்கு. இப்போ பாருங்க, இங்க கவுண்ட் வந்து 124, இங்க கவுண்ட் 124. சரியா? இந்த ரெண்டு கவுண்டும் சரியா வந்துட்டு. இப்போ பாத்தீங்கன்னா 3ல 122 பேர் இருக்காங்க, கிராஜுவேட் ஸ்கீம்ல 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சேவிஸ் லெவல் எல்லாம் வந்துட்டு, இதெல்லாம் வந்துட்டு. சரி, இப்போ நீங்க ஃபைன் டூப்ளிகேட்டை பார்க்கணும். சில பேருக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கும். டீச்சர் சர்வீஸ் ஆக்களுக்கு டூப்ளிகேட் கூட வராது. இப்போ அதுனா ஒரே டிசிக்னேஷனில் ஒரே சேலரியில் வந்து 2 கிரேடில் சேலரி இருக்குமா இருந்தால் அந்த 2 கிரேடை உங்களுக்கு போட்டு காட்டும். அதை நீங்கள் பொருத்தமான கிரேடை வச்சுட்டு மற்றதை ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு பல்காக தான் காட்டும். இப்போ 40 பேர் 20 பேர் டூப்ளிகேட்னா 40 ரெக்கார்ட்ஸ் காட்டும். அப்போ 40 ரெக்கார்ட்ஸில் 40 ரிமூவ் பண்ணக்கூடாது, 40ல் 20 தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் 20 யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ரிமூவ் பண்ணலாம். அது நார்மலாக உங்களுக்கு ஸ்டெப்பை வச்சு பக்கத்தில் ஸ்டெப்லாம் போட்டிருக்கும். ஸ்டெப்பை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை பார்க்கும்போது தெரியும். இப்போ அவங்களோட சம்பளத்தையும் கிரேட் 3 கிரேட் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அதில் சம்பளத்தையும் மிச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றொன்னா டிக் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணணும். இங்கே வச்சுட்டு டிக் பீஃபோனில் செக் பண்ணுறதில்ல, ஃபைன் டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணி இதில் வாரதை தான் நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். சரியா? ஒரு விஷயம். சரி, ரைட். இது ஓகே. அடுத்து வந்து சில வந்து வேர்க்கன் கிரியேட் பண்ண வேண்டி வரும். உங்களை கார்டரை மேட்ச் பண்ணிட்டு இப்போ அப்லோட் சர்வருக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் கார்டரை செக் பண்ணணும். பார்த்துட்டு இது உங்களுக்கு என்னென்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிட்டு கொண்டு வந்து இந்த கார்டரை கிரியேட் பண்ண போகிறீங்க. இல்லை கிரியேட் பண்ணும்போது பாருங்கள், கார்டை கிரியேட்டிவ் போயிட்டோம். இங்கே வரல, கிளிக் பண்ணி நீங்கள் வரலன்னு பார்த்துட்டீங்க. சார் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே போய் நிற்கும். ஸோ நீங்கள் இதில் பாருங்கள் கீழே. அடுத்து இதில் பாருங்கள், நேச்சர் ஆஃப் பொசிஷன் ஃபில்லிங்கில் வந்து இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் பார்க்க சொன்னேன். இதை பாருங்கள். வேர்க்கண்டுக்கு வந்து 7, நான் போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்னு போடுறேன். ரைட். இதில் போட்டு இதில் முக்கியமான விஷயம் வந்து இங்கே ஸ்டெப் இருக்கும். ஸ்டெப் வந்து நார்மலாக எல்லா சர்வீஸ் ஆகளுக்கும் இனிஷியல் ஸ்டெப்பில் தான் வேர்க்கன் வரும். எஸ்எல் கிரேட் ஆகளுக்கு வந்து கிரேட் 2லேயோ கிரேட் 1லேயோ ஸ்பெஷல்லையோ வந்து ஸ்டெப் வரலாம். அந்த ஸ்டெப் நம்பர் என்னென்னு பார்த்துட்டு போடுங்க. சும்மா இதில் ஸ்டெப் நம்பரை மாற்றாதீங்க. உங்களுக்கு அங்கே வேர்க்கண்டுக்கு வந்து 0 தான் காட்டும், மினிமம் சேலரி இல்லை. திரும்ப உங்களுக்கு அன்மேட்சில் வரும். வழியாக கேட்டுக்கொள்ளுங்க. திரும்ப உங்களுக்கு அன்மேட்சில் வரும். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்படுவீங்க. அதனால ஸ்டெப் வந்து ஒன்றுனே இருக்கட்டும், மாற்றாதீங்க. மாற்றுறதா இருந்தால் எஸ்எல் கிரேட்டில் உள்ள ஆக்களுக்கு, அப்படியே ஆக்களுக்கு வந்து அவங்க அந்தந்த கிரேடுக்குரிய வேர்க்கனில் வரபடியால் அதை நீங்கள் பார்த்து போடுங்க. நான் ஒன்று போட்டு காட்டுறேன் சாம்பிளுக்கு. அடுத்து வந்து இது ஓகே போட்டேன், நம்பர் ஆஃப் வேர்க்கன் போட்டேன். இதை வந்து சரியாக போடுங்க. சில பேர் வந்து டேஷ் இல்லாமல் போடுறீங்க, அடிஷனலாக ஒரு 0 போடுறீங்க, அதெல்லாம் வேணாம். எப்படி இருக்கோ அப்படி போடுங்க. இங்கே போட்டது கூட பிழை. எங்களுக்கு ப்ரொஜெக்டில் வந்து சப் ப்ரொஜெக்ட் வராது, ப்ரொஜெக்ட் மட்டும்தான் வரும். 23 மட்டும்தான் வரும். அதை நாம் சரியாக போடணும். 913 டேஷ் 15 டேஷ் 23 போட்டேன். திரும்ப டேஷை போட்டுவிட்டு அங்கெல்லாம் உண்டை போடாதீங்க, அது பிள்ளை. ப்ரொஜெக்டோட நிப்பாட்டுங்க, சப் ப்ரொஜெக்ட் தேவையில்லை. இதில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் எத்தனை ஒர்க் தேவையோ நம்பர் ஆஃப் ஒர்க்கை போட்டுட்டு அவங்களுக்கு என்ஐசி நம்பர்லாம் வராது தானே சர்வ் பண்ணுங்க. வந்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், 14 ட்ரைனிங் சேலரி அரியர்ஸ் போடுறேன். அதுக்கு ஸ்டெப்லாம் இல்லை. சேலரி அரியர்ஸை வந்து நீங்கள் மந்த்லிக்கு போடுங்க. உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி சிஸ்டமே எடுக்கும் உங்களுக்கு இயருக்கு. நான் இதில் 50,000 போடுறேன். இதெல்லாம் இல்லை, இது ஒன்றுனே மாற்றுங்க. இதை சேஞ்ச் பண்ணுங்கள். அதை 5 போடுங்க, 5 போட்டுறாதீங்க. வேற ஒரு ஹெட்டுக்கு இருந்தால் அடுத்த ஹெட்டை மாற்று. அப்போ இது வந்து ஒரு ஹெட்டுக்கு, ஸோ ஒரு ஹெட் சில வந்து 2-3 ஹெட்டுக்கு செய்கிறாக்கள் இருப்பீங்க, வேறு ப்ரோக்ராமுக்கு செய்கிறாக்கள் இருப்பீங்க. ஸோ இதில் ப்ரோக்ராமை மாற்றிட்டு நீங்கள் இன்னொரு அரியஸும் கிரியேட் பண்ணிடலும். அடுத்தது ட்ரைனி அலவன்ஸ். அதுக்கு நான் ஒரு
40 ரயில்வே போகிறோம். சரி, இதுக்கு வந்து ஆனுவலில் வராது உங்களுக்கு. அமௌண்ட் வந்து அதர் அலவன்ஸில் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதான் இதில் 0 வரைக்குது. ரைட், நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நோபேயில் போனாக்கள் இருந்தால் அவங்கள பேருள்ள நீங்கள் ஆக்டிவ் பண்ணாமல் கொண்டு வந்திருந்தா நீங்கள் அவங்கள டிஎம்எஸ் அப்ரூவ் கார்டு இருந்தால் மூணில் போட்டு அவங்களோட போஸ்ட்டை போட்டு ஆஃபீஸர் நேம் ஸ்டெப் வந்து ஒன்று வரட்டும் போட்டு கிரியேட் பண்ணுங்கள். சில இது வந்து உங்களுக்கு எஸ்எல் போஸ்ட்டாக இருந்தா ஒரு டிரெக்டர் போஸ்ட், எஸ்எல்ஏஸ் போஸ்ட், எஸ்எல்ஏஸ் ஏதாவது ஒரு எஸ்எல்ல வர போஸ்ட்டாக இருந்தா அவங்களுக்கு இனிஷியல் சேலரி தான் வரும். சரியா, ஒர்க் அண்ட் கிரியேட் பண்ணுறா கூட இனிஷியல் சேலரி வரும். பட் அவங்க கிரேட் 2ல ஒரு அவங்களுக்கு வேற ஸ்டெப் இருக்க மாதிரி இருந்தா இது சாரி கிரேட் 3 ஸ்டெப். நான் டிரெக்டர் போஸ்ட் எடுக்கிறேன். ரைட், இங்கே கிரேட் சேஞ்ச் ஆகுது. 12வது ஸ்டெப்பில் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிற நேரம் ரைட், அவருக்கு இப்போ இது அவர் என்ன சேலரி எடுக்க வர அந்த சேலரி தான் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமா இருந்தா 12 ஸ்டெப் இது 84,925. ரைட், அடுத்த ஸ்டெப்புக்கு போடுறாருன்னா அந்த ஸ்டெப் வந்து எந்த ஸ்டெப்லன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கொடுங்க. நான் அந்த 87 13வது ஸ்டெப் 87,317ண்டா டிரெக்டர் தானே பார்க்கணும். டிரெக்டர் அவர் இனிஷியல் தான் காட்டுது. இதில் நம்ம மாற்ற போகிறோம் ஸ்டெப்பை. நான் இதில் 16வது ஸ்டெப் சாரி 2க்கு வரும்போது 13வது ஸ்டெப். நீங்கள் அதில் ஸ்டெப்பை போடுங்க. ஸ்டெப்பில் உங்களுக்கு சேலரி 86,580 மெச்சாகாமல் வந்துச்சுன்னா இந்த சேலரி வருது. இதை மெச்சாகாமல் வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டில் சேஞ்ச் போட்டுக்கொள்ளையிலும். இதில் இந்த அமௌண்ட்டில் போட்டுக்கொள்ளையிலும் 7,317. ரைட், இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். சப்மிட். இதில் நீங்கள் ஒர்க் அண்ட் டைப் பண்ணீங்கன்னா நேமில் ஒர்க் அண்ட் அவ்வளோ வரும். இதில் ரைட், இந்த பாருங்க நான் கிரியேட் பண்ண 87,317 இந்த இதில் வந்துருக்கு. சரி தானே, இதில் வந்துருக்கு. இப்போ நீங்கள் அப்லோட் சர்க்கில் போனீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணபடியால் இங்கே எந்த சேஞ்சஸும் வராது. நீங்கள் என்ன திரும்ப பிஃபார்மை ஜெனரேட் பண்ணுங்கள். இந்த கார்டர் கவுண்ட் எல்லாம் மாறப்போகுது. பிஃபார்ம் ஜெனரேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எல்லாம் மாறிட்டு இதில் நாங்கள் 3 ஐட்டம் கிரியேட் பண்ணோம். 14, 15, 16க்கு. ஸோ அதில் நம்பர் இங்கே வந்திருக்குது. ஒர்க் அண்ட் கிரியேட் பண்ண 6 பேர், 6 ஒர்க் அண்ட் இங்கே வந்திருக்குது. இதெல்லாம் கூட்டி பாருங்கள். அப்ரூவ்ட் வந்து 127க்கு, லிவிங் வந்து 124, 124 எக்ஸஸும் லிவிங்கும் சேர்த்து உங்களுக்கு இல்லை அப்ரூவ் கார்டில் 127 காட்டும். நூற்றி 33 பார்க்காதீங்க, அது வந்து உங்களோட கவுண்ட். 133ல் வந்து இந்த 3 கவுண்ட்டும் இருக்கும். ஸோ அதை கழிச்சு 130 தான் உங்களுக்கு டோட்டல் கார்டு வரப்போகுது. 130 வந்துச்சுன்னு சொன்னால் அப்ரூவ்ட் 127, எக்ஸஸ் 3 சேர்த்து 130. சரியா, அதில் கொஞ்சம் கவனம் இருந்து கொள்ளுங்க. அதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 133 வந்து உங்களோட கார்டர் கவுண்ட் இல்லை, இது வந்து உங்களோட ரோஸ் அக்கௌண்ட். மொத்தமே எத்தனை ரோஸ் பார்க்குறது அக்கௌண்ட் தான் இது. அப்போ இல்லை இந்த 3 கழிக்கணும். கழிச்சு தான் நீங்கள் பார்க்கணும். பல் தான் 130 எப்படி வருதுன்னா 127 அப்ரூவ்டும் எக்ஸஸ் வந்து 3 சேர்த்து உங்களுக்கு 130 வரும். பட் அப்ரூவ்டுக்குள்ள இந்த லிவிங்கும் இருக்கும் 124. சரி தானே, அப்போ 124 சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு ஒர்க் அண்ட் வராது. நீங்கள் ஒர்க் அண்டை கழிச்சு தான் எடுக்கணும். கழிச்சு எடுத்தீங்கன்னா ஒர்க் அண்ட் வந்து 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ 127 3 130, அதில் ஒர்க் அண்ட் 6 கழிச்சிங்கன்னா 124 வரும். ரைட், இப்போ ரிமூவ் டூப்ளிகேட்லாம் பார்த்துட்டோம். ஐசி நம்பர் பிள்ளையாக போடாதீங்க. ஐசி நம்பர் வேறு யாரையும் டேட்டா பேஸில் இருந்தால் உங்களை ஃபைன் டூப்ளிகேட்டில் போனால் டூப்ளிகேட் காட்டும். பட் 2 காட்டாது, ஒரு ஆளை தான் காட்டும்.
சரியா? அப்படியானாக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ரிமூவ் பண்ணி தருவோம். என்ஐசி வந்து டூப்ளிகேட் பண்ணி போடாதீங்க. நான் நேற்று ஒரு கேஸ் ஒன்று பார்த்தது, ஒரு என்ஐசி வந்து வேறொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அது இவங்க என்ஐசியை பிள்ளையாக போட்டதால். இன்னொரு கேஸ் ஒன்று பார்த்தோம், ஒரே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் பிஃபார்ம் செய்யப்பட்டிருக்குது. அப்போ அதையும் பார்த்து நாங்கள் அதையும் ரிமூவ் பண்ணி கொடுத்தோம். அது வந்து ஒரு ஆள் போன இடத்துலையும் செய்யப்பட்டிருக்கு, வந்த இடத்துலையும் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அப்படியான டைம்லையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணது சிஸ்டம் எலோவ் பண்ணாது. சரிதானே? ரெண்டு கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் வந்து ஏற்கனவே எங்கள் சிஸ்டத்துக்குள்ளே அப்லோட் பண்ணியிருந்தா கூட உங்களை அந்த டைமில் கூட அலோவ் பண்ண விடாது. அந்த டைமில் எரர் மெசேஜ் வரும், உங்களை அது எந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னு மெசேஜ் வரும். அப்போ அந்த டைமில் நாங்கள் அதை பார்த்து ரிமூவ் பண்ணி தருவோம். ஸோ கேர்ஃபுல்லாக அதை க்ரியேட் பண்ணுங்கள். அப்லோட் சார் உங்களை டிசேபிள் ஆகி நான் எனேபிள் பண்ணி விடுறேன். இப்போ அப்லோட் சர்வருக்கு போக முதல் வந்து ஓவர் டைம் அப்டேட் பண்ண சொல்லும். ஓவர் டைம் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த விண்டோ வரும். இந்த விண்டோவில் வந்து ஓவர் டைம் அப்டேட் பண்ணணும். நேச்சர் ஆஃப் பொசிஷன் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு போடுங்க. நான் 3 போடுறேன். ஹெட் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட டேட்டா பேஸில் எப்படி இருக்குதோ பி ஃபார்மில் அதே மாதிரியே நீங்கள் போடுங்க, இல்லைன்னா லிங்க் ஆகாது. B1 ஃபார்முக்கு இது வராது. இது பி ஃபார்முக்கு வராது, இல்லை B1 ஃபார்முக்கு வராது. ஸோ வராது B1 ஃபார்முக்கு. நான் அதே மாதிரி கொடுக்குறேன். 15/23 செக் பண்ணிக்கொள்வோம் சரியாதாதுண்டு. ரைட், ஓகே. அமௌண்ட்டை நீங்கள் பல்கா இயற்கை அமௌண்ட்டை கொடுக்கணும். கொடுத்துட்டு சர்வ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணாட்டியும் உங்களுக்கு அப்லோட் பண்ண விடாது. ரைட், இதில் வந்து உங்களுக்கு வேறு வேறு ப்ரோக்ராமுக்கு இருக்குமா இருந்தால், இது வந்து ஒரு ப்ரோக்ராம் 15ன்றது வேறு வேறு ப்ரோக்ராம் இருக்குமானா ப்ரோக்ராமை மாற்றி இந்த அமௌண்ட்டை நீங்கள் போடலும், போட்டுட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பிழையா தான் இருக்குது. இது பேரில் உள்ள மாதிரி தான் இந்த நம்பர் இருக்குது. இந்த நம்பர் வந்து பிழை. இதை நீங்கள் சரியான நம்பராக திருத்தணும். திருத்தணும்னு சொன்னால் இந்த பிழையான நம்பரை கொண்டாந்து இங்கே டைப் பண்ணுங்க. 913 15 23 1 913 15 23 1 போட்டிங்கன்னா அந்த பிள்ளையாருக்கு அவ்வளோ ஓட்டு வந்து உங்களுக்கு இங்கே காட்ட போகுது. சரிதானே? இதை செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு நான் சரியான இதை கொடுக்க போகிறேன். இப்போ சேஞ்ச் ஓட்டில் வந்து இதில் சரியான ஓட்டை போட்டுட்டு அப்டேட் பண்ணுங்க. இப்போ அப்டேட் ஆகிடும். ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எல்லாமே மாறி இருக்கும். இப்போ அப்லோடு சர்வருக்கு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு சேஞ்சஸ் காட்டாது, பிள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பி ஃபார்மை ஜென்ரேட் பண்ணலை. சரி தானே? இப்படி சர்வருக்கு அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு அங்கே பிள்ளையான ஓட்டு தான் வரும். நாங்கள் திரும்ப ரிஜெக்ட் பண்ணி திரும்ப செய்ய வேண்டி வரும். இதில் 15 காட்டுது, அது இதை கன்சிடர் பண்ணாதீங்க. இதில் இந்த ப்ரோக்ராமில் வர கோடிங்கில் வந்து ப்ராஜெக்ட் மாறி போடணும். அதை நான் மாற்றி விட்றேன். ரைட், திரும்ப பி ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுறேன். இனி அதில் மாறிடும். சரியா? இங்கே காட்டாது, பட் அதை நான் செஞ்சு விட்றேன். அதை காட்டுற மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று தான். வெயிட்டா. ரைட், இப்போ சரியா சேஞ்ச் ஆகிட்டு எல்லாம் ஓகே. இப்போ அப்லோடு சர்வருக்கு கொடுக்க போகிறோம். எஸ், மெசேஜ் வரும். பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்லோடு சர்வருக்கு அப்லோடு ஆகிடும். இது அப்லோட் ஆகின பிறகு திரும்ப சர்வருக்குள்ளே போங்க. போனீங்கன்னா உங்களோட பி ஃபார்ம் எடுங்க. இதுதான் உங்களோட பி ஃபார்ம். இந்த பி ஃபார்மை பாருங்க, சீரியல் நம்பர்லாம் போட்டு வந்திருக்கும். இது உங்களோட பி ஃபார்ம். இந்த பி ஃபார்மை நீங்கள் ஹெட்டு பக்கத்தில் இதில் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே ப்ளூ கலர் செலக்ட் ஆகும். Ctrl+C கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட பி ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிட்டு, இதான் உங்களோட பி ஃபார்ம். இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு இது உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ரைட், இதுதான் உங்களோட பி ஃபார்ம். இதை நீங்கள் அப்புறம் நீங்கள் ஃபார்ம் மாடல் செய்கிறத செஞ்சு கொள்ளிடும். உங்களை அந்த ஒவ்வொரு குளம் வந்து சரியாக செட் ஆகின மாதிரி தான் போடப்பட்டிருக்கும். இது இதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து பி ஃபார்ம் எடுத்துட்டோம். இப்போ B1 எடுங்க. B1 உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் வேறு வேறு ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அது கீழே அந்த ப்ரோக்ராம் போட்டு வரும். இதில் பாருங்கள், இதில் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஓ டைம் வந்துருக்கும். ஓ டைம் வந்து
ஓடின்னு போட்டிருப்பேன். ரைட், இந்த ஓடி வந்து பாருங்க, இந்த இங்கே போட்டுக்கிறோம். அங்கே போட்டது தான் நீங்கள் உங்களுக்கு லிங்க் ஆகி வரும். இதில் நாங்கள் எவ்வளோ போட்டோம், ஓட்டை நீங்கள் திரும்ப பார்க்கலும் 5 போட்டோம். ஓவர் டைம் இல்லை, அது வந்து அதர்ஸ். ஓவர் டைமுக்கு வேறு இருக்குது. ரைட், இந்த வரைக்கும் ஓவர் டைமுக்கு ஓன்னு தான் போட்டிருக்கிறேன். இதில் உங்களுக்கு பார்த்த கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு B1 ஃபார்ம் எடுத்துட்டு B1 ரைட், ஒரு ரோ ஆட் பண்ணுறேன், ஒரு column ஆட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடும். லெஃப்ட் அலைன் பண்ணுறேன். ரைட், இப்படி வரப்போகுது. சரியா, ரிச்சர்ட் ஸ்கீம் சரி தானே. இதில் பாருங்கள், ஓவர் டைம் ஹாலிடே உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு. நாங்கள் கொடுத்த 3க்கு கொடுத்த அமௌண்ட் வந்துருக்குது. மற்றதெல்லாம் வந்து வரும், கோலா வரும், எல்லாம் வரும். சரி தானே. எல்லாம் கடைசி டிபார்ட்மெண்ட் நேம் மாதிரி தேவை தானே. இதுதான் இதை நீங்கள் உங்களோட இதுக்கு மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஃபார்மேட் பண்ண தெரியும் தானே. உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணுற வேலை மட்டும் தான் இல்லை வரப்போகுது. நம்பருக்கு சேஞ்ச் போட்டு நீங்கள் செஞ்சு ரைட், இப்படி வரப்போகுது. இதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க சரியான்னு சொல்லி. ரைட், அவ்வளோதான். கிளியராக பார்த்தீங்க, பாருங்க, பார்த்துட்டு செய்யுங்க. அடுத்து வந்து கார்டரை வந்து உங்களோட இல்லாத இதை ரிக்வஸ்ட் பண்ணுறதை நான் அதை காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஏதாவது போஸ்ட் வந்து நீங்கள் இல்லை, அந்த போஸ்ட் ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் அதை இதில் ரிக்வஸ்ட் பண்ணிலும் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. ரிக்வஸ்ட் பண்ணுற நேரம் வந்து இதில் சேலரி கோடை கொடுங்க. நான் ஒன்று கொடுக்குறேன், எம்என் கேபிட்டலில் கொடுங்க, MN7. அதில் ஒரு சேவிஸ் லெவல் வந்து நம்மளாக தெரியும் உங்களுக்கு என்ன லெவல் வரும்னு, லெவலை போடுங்க. சரியாக போட்டிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ சரியாக நீங்கள் கொடுங்க. சேவிஸ் வந்து இல்லை என்ன சேவிஸ்னு கொடுங்க நீங்கள். சேவிஸ் வந்து என்ன சேவிஸ் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய சேவிஸ்கள் இருக்குது. நம்மள இதெல்லாம் வந்து SLNS நர்சிங் சர்வீஸ், பாராமெடிக்கல் சர்வீஸ். ரைட், இதை கொடுக்குமே. ரைட், பாராமெடிக்கல் சர்வீஸ். அது வந்து MT7. இதில் ஒரு போஸ்ட் ஒன்று இல்லை, அப்படி ஏதாவது ஒரு போஸ்ட் ஒன்று இல்லை. கிரேட் வந்து கொடுங்க. கிரேட் 1 2 3 சூப்பராக தான் கொடுக்கலும். ஒன்று இப்படி கொடுங்க, இல்லைன்னா இப்படி கொடுங்க, இல்லைன்னா 2 கொடுங்க, இல்லைன்னா சூப்பரா, இல்லைன்னா ஸ்பெஷல் SP.னு கொடுத்தீங்கன்னா சரி. கொடுத்துட்டு போஸ்ட்டுக்கு சில ஒரே போஸ்ட்டில் வந்து கிரேடில் மாறும்போது வரும். அப்போ நான் சீனியர் நர்சஸ்ன்னு கொடுக்குறேன், சீனியர் நர்ஸ்னு கொடுத்துட்டு சர்வ் பண்ணுறேன். அப்போ இதை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. பண்ண பிறகு உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து மேட்சிங் போஸ்ட் பார்த்து நீங்கள் செய்யலாம். சம்டைம் ரிஜெக்ட் பண்ணால், ஏதாவது ரீசன் ரிஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு இதில் ரிஜெக்ட் பண்ண ரீசனை போட்டு இதில் காட்டும். சரியா, ஓகே. இதை எல்லாம் ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. தேங்க்யூ.